தெலுங்கு நடிகர் நானி நடிக்கிற பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ் சூர்யாவின் சனிக்கிழமை தமிழ் டைட்டில். இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் அவர்கள் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இப்போது எஸ்ஜே சூர்யா அவர்கள் அவருடைய போர்ஷன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதா அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா ஸ்டேட்டில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் அவர்கள் தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு அஃபீஷியல் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மலையாள நடிகர் ஷேன் நிகம் மற்றும் கலையரசன் அவர்கள் ஒரு புது படத்தில் கமிட் ஆயிருக்காங்க. மலையாள நடிகரான ஷேன் நிகம் அவர்கள் மலையாளத்தில் ஏற்கனவே நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. இப்போ மெட்ராஸ் காரன்ற படத்து மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆகிறாரு. நடிகர் தனுஷ் அவர்கள் கேப்டன் மில்லர் படத்துக்கு அடுத்ததா இப்போ அவர் டைரக்டர் சேகர் கமலாவோட டைரக்ஷனில் புது படத்தில் ஷூட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நாகார்ஜுன் அவர்களும் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் நடிக்கிறாரு. இப்போது இந்த படத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆகிருக்கிறதா அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களுக்கு இது ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நடிகர் மற்றும் டைரக்டர் பார்த்திபன் அவர்கள் இயக்கக்கூடிய புது படத்தோட அஃபீஷியல் டைட்டில் வெளியாகியிருக்கு. டென்ஸ்ன்ற டைட்டிலில் இமானோட மியூசிக்கில் பார்த்திபன் அவர்கள் இப்போ ஒரு புதிய படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறதா அஃபீஷியலாக டைட்டில் வெளியிட்டிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷனில் அஜித்குமார், ஆரவ் மற்றும் த்ரிஷா அவர்கள் இப்போ ஃபாரினில் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் விடாமுயற்சி. விடாமுயற்சியோட ஷூட்டிங்ஸ் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் ஃபாரினில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ படக்குழுவினர் ஒரு சில ஸ்டில்ஸ் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் இன் ஷூட்டிங்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் கம்ப்ளீட் ஆக போகுது. நடிகர் ரித்திக் ரோஷன் மற்றும் தீபிகா படுகோன், அனில் கபூர் நடிப்பில் அடுத்த படம் ஃபைட்டர். படம் அஃபீஷியலாக ஜனவரி 25 ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் படம் ஹிந்தியில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணலை. இப்போ இந்த படத்தோட ஹிந்தி அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைனில் ஓப்பன் ஆகியிருக்கு. ரன்பீர் கபூர் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அனிமல். அனிமல் படத்தோட அஃபீஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 26 மல்டி லாங்குவேஜில் அனிமல் படம் அஃபீஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க.